வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு என்ற நான்முகனாரின் வாக்கிற்கேற்ப இவருடைய ஊக்கத்தால் எண்ணற்ற சாதனைக்கு சொந்தக்காரர். தமிழ் இலக்கியங்கள் காட்டும் உலக சமுதாயம் என்ற தலைப்பில் தொடர்ந்து 91 மணி நேரம் 17 நிமிடங்கள் பேசி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெற்றவர். தமிழ் மொழியை பிழையில்லா உச்சரிப்புடன் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேசுவதில் தனித்துவம் பெற்றவர். தமிழ் இவருக்கு ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு சாதனை. இளம் வயதிலேயே 30க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களுக்கு நடுவராக விளங்கி வேந்தர் டிவி, பாலிமர் டிவி, லோட்டஸ் நியூஸ் டிவிகளில் பேசியுள்ளார். தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்கள், திருவிழாக்கள், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூக அமைப்புகள் நடத்திய 500க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்றவர். நம் சிறப்பு விருந்தினர் திரு ஆதிபாண்டியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். லிட்டில் ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் மற்றும் பிஎட் கல்வியியல் கல்லூரிகளின் ஆண்டு விழாவில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வெங்கடாச்சலம் அவர்களே, பள்ளியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் ஐயா பழனிசுவாமி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஐயா கணேசன் அவர்களே, மற்றும் ஆண்டறிக்கை வாசித்து உங்களுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லி சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஐயா துரைசாமி அவர்களே, பள்ளியினுடைய இயக்குனர்கள் டாக்டர் கே பரமசிவம் அவர்களே, இயக்குனர் திரு ஐயா முத்துசாமி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, தாத்தா பாட்டிகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னது சிறப்பு பேச்சாளர் கூப்பிட்டு செந்தமிழ்லையே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஃபார்மாலிட்டி. அவங்களை எல்லாம் வரவேற்று அமர்த்துறது ஒரு ஃபார்மாலிட்டி. அதனால நாம பேசியிருக்கிறோம். அடுத்து உங்களுக்குள்ள நம்ம வரணும்ல, இல்லையா? பொதுவா பள்ளி ஆண்டு விழா அப்படின்னா சிறப்பு விருந்தினரா போறதுக்கு நிறைய தயக்கம் இருக்கும் எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு. ஏன் தெரியுமா? யாரும் நாங்க பேசுறதை கேட்கறதுக்கு வரமாட்டீங்க. சொந்த காசுல நானே சூனியம் வச்சுக்கிறேன். நல்லா பாடுறவங்க, நாடகம் போடுறவங்க,
டான்ஸ் ஆடுறவங்க, பரிசு வாங்குறது, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க வர்றீங்க. இருந்தாலும் எங்களை போன்ற சில பேச்சாளர்களை கூப்பிட்டு என்னதான் ஆசிரியர்களை மீறி, தலைமை ஆசிரியர்களை தாண்டி நாங்க ஒன்றும் பெரிய புதிய விஷயங்கள் எல்லாம் எங்களால சொல்லிட முடியாது. ஆனா இது ஒரு வீடு மாதிரி. ஆசிரியர்களை நீங்க தினமும் பார்க்கறீங்க. இவங்க சொல்றதே அதே விஷயத்தை மூன்றாவதா இன்னொரு நபர் வந்து சொல்ற போது உங்க மனதில் நிக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? பேச்சை முடிச்சுக்கிறேங்கிறதுக்கு எவ்வளவு ஆதரவு பார்த்தீங்களா? நான் பேசுனது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சார், நீங்க கடைசியா நன்றி வணக்கம்னு சொன்னீங்கல்ல, அதுதான் டாப்பு. சரியா? நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் பெற்றெடுத்த கடைக்குட்டி நாமக்கல் மாவட்டம். நான் என்ன வில்லு பாட்டா பாடுறேன்? தந்தனத்துவம் என்று சொல்லி. ஆமா ஆமா, சரி போடுங்க உங்களுக்கு. சூப்பர். சரியா? இந்த நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பின்தங்கிய மாவட்டம்னு இருந்த நிலை தாண்டி நாமக்கல் அப்படின்னா கோழி முட்டை ஏற்றுமதிக்கு பேர் போன ஊரு அப்படிங்கிற ஒரு பேரையெல்லாம் எடுத்த இந்த மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த மாவட்டம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்குன்னா அதற்கு காரணம் இந்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளியினுடைய நிர்வாகத்தார் போன்ற உயரிய குணம் இருக்கிறவங்க. ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அபார தைரியம் வேணும். ஏன்னா குறைவான பீஸ், அந்த பீஸும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல வராது. இருந்தாலும் மாணவர்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக இன்னைக்கு உலகம் முழுவதும் பல இடங்களில் இருக்கின்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள் இந்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளி மாணவர்கள் என்பதிலே நான் இன்றைய விருந்தினராக வந்து பெருமைப்படுகிறேன். அதற்காக பள்ளி நிர்வாகத்தை பாராட்டி இன்னைக்கு சென்னையில் மாண்புமிகு ஆளுநர் கையால உங்களுடைய கல்வியியல் கல்லூரி மாணவி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு நீங்க எல்லாம் ஒரு கைதட்டல் கொடுக்கணும். ஓகே. ஆக இன்னொன்னு, ஐயா ஆண்டறிக்கை வாசிக்கிறப்போ சொன்னாரு, 62 வழித்தடங்களில் 62 பேருந்துகள் இலவசமாக விடுறோம். ஒருவேளை நம்ம முதல்வர் உங்களை பார்த்துதான் இலவச பேருந்து விட்டுருப்பார் போல் இருக்கு. இந்த பேருந்து மேனேஜ் பண்றது ரொம்ப சிரமம். ஆக ரூரல் பல இடங்களுக்கு பேருந்துகள் வந்தா தான் மாணவர்கள் வந்து படிப்பாங்கிற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறதுக்காக அவங்களுக்கு இன்னொரு பாராட்டுக்களை நான் சொல்லிக்கிறேன். டாடா சொல்றீங்களா? கை காட்டுறீங்களா? காட்டுங்க. சரி.
தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை நந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். வருங்காலத்தில் கலெக்டர்களாகவும் மாவட்ட எஸ்பி ஆகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் வர இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களுமா கேள்வி கேட்கிறீங்க? சரி, சவாலான பணிகள் அப்படின்னு சில பணிகள் இருக்கு. என்னென்ன பணி சொல்லலாம்? சவாலான பணி, சவாலான வேலை என்ன? கிளாஸ்ல உட்கார்ந்து கேட்கறதா? அது கிடையாது. என்ன சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர். படிக்கிறதா? சரி, ஒத்துக்கிறேன், படிக்கிறது சவாலான. ஆனா நீங்க நான் சொல்றது வேலை. என்ன சொல்ல? போலீஸா, டீச்சரா? பாத்தியா? அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. மகளிர் அணிக்கு எங்களை எல்லாம் வச்சு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா? இது என்னன்னா, என்னைய பேசுற கூப்பிட்டுக்கிறாங்க, பேசணும்னு 4 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஆனா நீங்க கேட்கவே கூடாதுன்னு தான் கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு வகுப்பை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க இல்லையா ஆசிரியர்கள். காவல்துறை சவாலான பணி, ராணுவம் சவாலான பணி, எல்லை பாதுகாப்பு இல்லைங்களா? எல்லை பாதுகாப்பு சவாலான பணி. இப்ப ஆசிரியர் பணியும் சவாலான பணின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஏன் சவாலான பணி? ஏன்? ஒரு காலத்தில் படிக்காத பெற்றோர் இருக்காங்களா? படிக்காத பெற்றோர் இருந்தாங்க, படித்த ஆசிரியர்கள். வாத்தியார் பொய் பேசுவாரா அப்படின்னு எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க. டேய், வாத்தியார் பொய் பேசுவாராடா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வாத்தியார் சொன்னா சரியாத்தான் இருக்க அப்படின்னு இருந்த பெற்றோர்கள் இருந்த காலங்கள். இன்னைக்கு அப்படியா? பெற்றோர்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இப்ப வாத்தியார் கிளாஸ்ல சொல்லி தர்றாரு, அதே போய் வீட்டில் கேட்கிறப்போ ஏன் உங்க வாத்தியார் இப்படி நடத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில பெற்றோர்கள் கேட்பாங்க. ஏன்னா படிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களை உயர்த்தணும், முதல்வர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், கல்வி நிர்வாகத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அது மட்டும் இல்லாம கிரீவன்ஸ், உங்க குறைகளை கேட்கணும், பெற்றோர்களையும் திருப்திப்படுத்தணும். இவ்வளவு வேலையும் ஆசிரியர் பார்க்கறாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கைதட்டல். பிரபல பத்திரிகை ஒண்ணு சர்வே எடுத்தான். ஒரு 20 சாதனையாளர்களை வச்சு ஒரு சர்வே எடுக்கிற. நீங்க எப்படி சாதனையாளர் ஆகுனீங்க அப்படின்னு 20 சாதனையாளர்களை கூப்பிட்டு சர்வே எடுத்தாங்க. அந்த 20 பேர்ல 18 பேரு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த வயசுல நீங்க அதிகமா நம்பிக்கை வைக்க வேண்டியது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள். இவங்க சொல்றத
மட்டும் கேட்டு நடந்தீங்கன்னா எப்படி ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவீங்க இல்லையா? நீங்க எல்லாம் உயரணும்னா உங்க ஆசிரியர் சொல்றதையும் உங்க பெற்றோர்கள் சொல்றதையும் மதிச்சு நடந்தால் போதும். தாத்தா பாட்டி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி. நீ தாத்தா பாட்டியா? நீங்க எல்லாம் பேரனுங்க. தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்களா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை தாத்தா பாட்டிட்ட விட்டுட்டு ஐயோ இந்த பிஸ்கெட்டை கொடுக்காத, ஐயோ இந்த சாக்லேட்டை கொடுக்காத, ஐயோ மண்ணில் விட்டுறாத, இதை கொடுக்காத அதை கொடுக்காத. தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய பிள்ளைகள் கெட்டு போவதே கிடையாது. தாத்தா பாட்டியை போல ஒரு பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு வீரர்கள் வேணும்னா தாத்தா பாட்டி மிஞ்சி யாருமே கிடையாது. அதனால பெற்றோர்களே, இளைஞர்களே, உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பிள்ளைகளை தைரியமா கொடுத்துட்டு நீங்க அமைதியா இருங்க. கம்முன்னு இருந்தீங்கன்னா அவங்க ஜம்முன்னு வருவாங்க இல்லையா? டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, கோமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறக்காதே, டில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே. எல்லா பாட்டி தாத்தாக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். சரி, இப்போ பெற்றோர்களுக்கு வருவோம். பெற்றோர்கள் எல்லாம் கை தூக்குங்க. பெற்றோர்கள் கை தூக்குங்க. உங்களுக்கு உலகத்திலேயே கிடைச்ச மிகப்பெரிய பரிசு எதுங்க? நீங்க தானா? அவங்க சொல்லட்டும். யாரு? நீங்க தான். சரி, பெற்றோர்களே, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்பது உங்களுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? பிள்ளைகள் கிடைப்பது மிகப்பெரிய பரிசு. ஒரு பிள்ளை சாதிச்சிடறான், சீக்கிரம் சாதிச்சிடறான். ஒரு பிள்ளை தாமதமாகுது. ஒரு பிள்ளை விளையாட்டில் சாதிக்கிறான். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கிற இன்பம்னு சில இன்பங்கள் இருக்கு. அது சில பெற்றோர்களுக்கு உடனே கிடைக்குது, சில பெற்றோர்களுக்கு தாமதமாகும். ஆனா எல்லா பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய போட்டிகள் வருது தொலைக்காட்சியில. அங்க பாரு, அவன் நல்லா பாடுறான், நீ இந்த மாதிரி பாடுறியா? அங்க பாரு, நல்லா பேசுறான், நீ இந்த மாதிரி பேசுறியா? அங்க பாரு, நல்லா சிலம்பம் சுத்துறான், நீ இது மாதிரி சுத்துறியா? இப்போ சமுதாயத்தில் ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னா முதல்ல நாம என்ன கேட்போம்? அவங்கள கூப்பிட்டு, ஏப்பா நல்லா பாடுறியே, உன் குரு யாரு? நல்லா பரதநாட்டியம் ஆடுறியே, உன் குரு யாரு? நல்லா சிலம்பம் சுத்துறியே, உன் குரு யாரு கேட்கிறோமா? ஆனா நிறைய மதிப்பெண்கள் வாங்குறவங்கிட்ட போய் நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிய, உன் குரு யாருன்னு இந்த சமுதாயம் கேட்பதில்லை. இந்த சமுதாயம் கேட்கணும். ஏன் என்று சொன்னால், ஆசிரியர்கள் போல இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு எத்தனையோ சிறப்பு இருக்குங்க. ஆனால் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். இதே நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மாணவன், நல்லா கேட்டுங்க, அமைதியா கேளுங்க, மற்றெல்லாம் நீங்க சத்தம் போடலாம், இதை அமைதியா நான் சொல்ல வர்றதை கேளுங்க. ஒரு மாணவன் அவருடைய பேத்தி, ஒரு மாணவன்
அவருடைய பேத்திக்கு கல்யாணத்துக்காக வாத்தியாருக்கு பத்திரிக்கை வைக்க போறார். அவருக்கு பேத்தி பிறந்து பேத்தி பெரிய பொண்ணாயி பேத்தியோட கல்யாணத்துக்கு அவரோட வாத்தியாருக்கு பத்திரிக்கை வைக்க போறார். பத்திரிக்கை வைக்க போறப்போ இவருக்கு 75 வயசுக்கு மேல 80 வயசு ஆயிடுச்சு, வாத்தியாருக்கு 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. பத்திரிக்கை வைக்க போறார். போனா அந்த வாத்தியாரோட வீட்டில் சரியா அவரை உட்கார வைக்கிறதுக்கு கூட ஒரு நாற்காலி இல்லை. அந்த வாத்தியார் அவரை அன்பா வரவேற்று பேசிட்டு கிளம்புறப்ப அந்த வாத்தியாருடைய மனைவி அவருக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாருங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களுக்கு பிள்ளைகளும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாணவன் தாத்தாவாயிட்டாரு, பேத்திக்கு கல்யாணம், 2-3 நாள் தூக்கம் இல்லை, நம்மளை எல்லாம் வளர்த்து விட்ட வாத்தியாருடைய வீடு இப்படி இருக்குதேன்னு கவலை. அவர் கூட படித்த சில மாணவர்களை எல்லாம் பேசி கூப்பிட்டு அப்போ 75 வயசு 80 வயசு அந்த பெரியவங்கெல்லாம் சேர்ந்து தன்னுடைய 90 வயது ஆசிரியருக்கு வீட்டை கட்டி கொடுத்து கிரகப்பிரவேசம் செய்து வைத்தார்கள் இந்த நாமக்கல் மண்ணில். அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் செய்தியாக வந்தது. நான் பேசுறதுக்காக பேசவில்லை, ப்ரோக்ராம் லைவ் வருது கிங்ல, எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க அந்த சேனலுக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கிங் டிவிக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. இந்த நாமக்கல் மண்ணில் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தாத்தாவாகிய மாணவன் அந்த ஆசிரியருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சான்னா அந்த ஆசிரியர் எவ்வளவு தூரம் அந்த மாணவனை பாதிச்சிருக்கணும். இந்த மண்ணில் இந்த நாமக்கல் மண்ணை தொட்டு வணங்குகிறோம். அவ்வளவு சிறப்பு மிக்க இடம் இந்த இடம். என்னுடைய தந்தையார் நாமக்கல் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக பணியாற்றியவர். நாமக்கல் மாவட்டம் பிரித்த சமயத்தில் முதல் எஸ்பியா வந்த நேரத்தில் அப்ப ஏஓவா இருந்து இந்த காவல் நிலையங்கள்லாம் அமைக்கிறதுக்கு நிறைய பணியாற்றியவர் அவர்தான். என் தந்தையார் சொல்லுவாரு, 38 வருஷம் என்னுடைய காவல்துறை பணியில நான் நிம்மதியா 4 வருஷம் வேலை பார்த்தது நாமக்கல்ல தாண்டாம்பார். நான் நிம்மதியா இருந்தேன்னா அது நாமக்கல்ல தாண்டா. அந்த ஊர்ல கிடைச்ச மரியாதையும் அந்த ஊர்ல கிடைச்ச ஆதரவும் வேற எங்கேயும் இல்லையம்பார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நல்லவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இது. இந்த நாமக்கல்ல மாணவர்கள் ஆகிய நீங்க திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் எழுதினது யாரு? திருவள்ளுவரா? தேங்க்யூ. கம்பராமாயணத்தில் எழுதினது யாரு? கம்பரா? பெரிய புராணம் சேக்கிழார். ஆஹா, நீங்க இப்பவே நான் இங்க ஒரு 100 கலெக்டரை பார்க்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எப்பா, இது விளையாட்டு கிடையாது, நாளைக்கு நிச்சயமா நீங்க கலெக்டர் ஆயிருவீங்க, சரியா? போற போக்கில் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு விதையை தூவிட்டு போறோம், உங்களுக்கு தாக்கம் ஏற்படும், நீங்க ஆவீங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? 1330 குறள் இருக்கு. இருக்கே, ஒரு குறளை நான் உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான். திருப்பி சொல்றீங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒடுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ரிப்பீட். சரி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி,
இந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, முன்னாள் ஆசிரியர்கள் இருக்காங்களா? முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் கலெக்டர்கள் இருக்காங்களா? முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்களா? முன்னாள் பிரதமர் இருக்காங்களா? முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதமர் இருக்காங்களா? முன்னாள் ஜனாதிபதி இருக்காங்களா? இங்க இருந்து நீங்க படிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்க முன்னாள் மாணவர்கள் ஆயிருவீங்க இல்லையா? லிட்டில் ஏஞ்சல்ஸ்க்கு முன்னாள் மாணவர்கள் இருக்காங்களா? இருக்காங்களா? சரி, முன்னாள் ஒழுக்கஸ்தர்னு எவனையான்னு சொல்றோமா? இவர் நேத்து வரைக்கும் ஒழுக்கமா இருந்தாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு பிள்ளைய பஸ்ல கைய பிடிச்சு இழுத்தாரு. அதனால நேத்து வரைக்கும் இவர் ஒழுக்கஸ்தர். அதனால இவர் முன்னாள் ஒழுக்கஸ்தர் எவனா சொல்லுவானா? If the character is lost, everything is lost. முன்னாள் ஒழுக்கஸ்தர்னு சொல்றதில்ல. சரி, வள்ளுவர் ஒழுக்கத்தை எப்படி சொல்றாரு? உயிரினும் ஓம்பப்படும். இந்த உயிரை விட பெருசு ஏதாவது இருக்கா? இந்த உயிர் போச்சுன்னா வருமா? வருங்களா? இந்த உயிர் போச்சுன்னா வருமா? வராது. அப்ப அந்த உயிரை விட ஒழுக்கத்தை ஏன் வைக்கிறார்? உயிருக்கு மேல ஒழுக்கத்தை எதுக்கு சொல்றாருன்னா, எதிர்காலத்தில் லிட்டில் ஏஞ்சல்ஸ்ல படிக்கிற மாணவர்கள் மாதிரி நிறைய மாணவர்கள் பெரிய மருத்துவர்களாகி நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு போன உயிரையும் திரும்பி கொண்டு வந்துட முடியும் எதிர்காலத்தில். ஆனால் ஒழுக்கம் தவறிவிட்டால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. சரி, இப்ப எதுக்கு இந்த திருக்குறளை எங்கிட்ட சொன்னீங்க? நாங்க என்ன ஒழுக்கம் இல்லாமையா இருக்கோம்? எங்களுக்கு தெரியாத திருக்குறளா? இதத்தான யூடியூப்ல எல்லாரும் சொல்றாங்க. சாலமன் பாப்பையா சொல்றாரு, எல்லாரும் வந்து சொல்றாங்க, எங்க தமிழ்வாதியார் சொல்றாரு. நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது குழந்தைகளே. ஒழுக்கம், ஒழுக்கமாக இருங்கள் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. நீங்களெல்லாம் டிசிப்ளினாக இருக்கிறீர்கள். அந்த டிசிப்ளினாக இருப்பது எவ்வளவு பெரிய உயரிய குணம் என்பதற்காகத்தான் இந்த குறளை சொன்னேன். உங்களுக்கு நீங்களே ஒரு கைதட்டல் கொடுத்துருக்குங்க. சரி, 23ஆம் தேதி 10வது மாசம் 2022 T20 கிரிக்கெட் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. வேர்ல்டு கப் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க. இந்தியா கடைசியில இரண்டாவதா பேட்டிங் இறங்கி ஜெயிப்பதற்கு ஒரு பால் இருக்கு, 2 ரன் தேவை. ஒரு பால் இருக்கு, 2 ரன் தேவை. எல்லாருடைய பார்வையும் டிவில தான் இருக்கு. ஒரு பால்ல 2 ரன் தேவை. யாரு பேட்டிங் பண்றான்னா, நம்ம மெட்ராஸ் சென்னையை சேர்ந்த அஸ்வின் பேட் பண்றார். ஒரு பால் வருது. என்ன நம்ம நினைப்போம், பால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாலகன் வருகிறார், வாங்க வணக்கம். பால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அடிக்க கிடைக்கிறத அடிச்சிருவான், ஓடி வர ஓடுவாங்க. ஆனா அஸ்வின் பேட் பண்றாரு. பால் போட வர்ற போது அந்த பால் வருகிற இதை பார்த்துட்டு அஸ்வின் கரெக்டா அதை கணிச்சு
வெல் லெஃப்ட்னு ஒன்று இருக்கு கிரிக்கெட்ல. அந்த பாலை அடிக்காம நகர்றார், அது வைடு போயிருது. பால் வைடு போயிருது. இப்ப என்ன ஆகுது? ஒரு ரன் கிடைச்சிருச்சு. ஒரு பாலுக்கு 2 ரன் வேணும். வைடு போனதுனால 1 ரன் கிடைச்சிருச்சு. இனி என்ன? ஒரு பாலுக்கு எவ்வளவு? 1 ரன் அடிச்சா போதும். அந்த நேரத்தில் நிதானமாக இருந்து அடுத்த வர்ற பந்தை அடித்து 1 ரன் எடுத்து இந்தியா T20 உலக கோப்பை வாங்கியது. இப்போ யாரெல்லாம் டவுன் பஸ்ல போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்க, சூப்பர். இப்போ பஸ்ல டிரைவர் பஸ் ஓட்டுவார் இல்லைங்களா? பஸ் ஓட்டுவார் டிரைவர். அந்த டிரைவர் பஸ் ஓட்டுறப்போ இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருக்கான் பஸ்ல. இல்ல AR ரஹ்மான், இல்ல அனிருத், யாரு பாட்டோ ஓடிட்டு இருக்கு. ஒரு தாய்மார் ஒரு அழகிய குழந்தையை தூக்கிட்டு உட்கார்றாங்க. அந்த டிரைவர் போகிற போது அவரோட குலதெய்வம் கோயில் அந்த பக்கம் வருது. இப்போ இந்த டிரைவர் என்ன பண்றாரு? அந்த இளையராஜா பாட்டு, ரஹ்மான் பாட்டு, அனிருத் பாட்டு கேட்கிறாரு. பக்கத்தில் உட்கார்ந்து குழந்தையை ரசிக்கிறாரு. பஸ் போயிட்டு இருக்கிற போது குலதெய்வ கோயில் வருது, அதை மனதார கும்பிட்டுக்கிறாரு. வாகனத்தை பார்த்து ஓட்டுறார். அவரோட பிரதானம் என்ன? வாகனத்தை ஓட்டுறது. இப்போ அந்த ஓட்டுநர் இந்த குழந்தைய கொஞ்சணுங்கிறதுக்காக பஸ்ஸை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தார்னா பஸ் ஓடுமா? அங்க குலதெய்வ கோயில்கிட்ட பஸ்ஸை நிப்பாட்டிட்டு இந்த கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா பேசஞ்சர்லாம் சும்மா இருப்பாங்களா? டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லைங்களா? அந்த பாட்டை நிதானமா ஒரு இடத்துல நிப்பாட்டி கேட்கணும்னா முடியுமா? ஆனா எல்லாமே அவருக்கு வருகிறது. என்ன? அந்த அழகான குழந்தையை பார்க்கிறாரு, பாட்டு கேட்கிறாரு, கோயில்ல சாமி கும்பிடுறாரு, எல்லாம் வருது. ஆனால் பிரதானமாக அவருடைய வேலை என்ன? பேருந்தை இயக்குவது. அதை இயக்கிறார். இப்போ அஸ்வின் என்ன பண்றார்? தன்னை நோக்கி வந்த பந்து வைடு போயிரும்ங்கிறத கணிச்சு அதை அடிக்காம விட்டுட்டார். அதை போலத்தான் குழந்தைகளே, உங்களுடைய படிப்பை கெடுப்பதற்கு வாட்ஸ்அப் வரும், இன்ஸ்டாகிராம் வரும், பேஸ்புக் வரும். சரியா? யூடியூபா? ஃப்ரீ ஃபயரா? ஃபயரா இருக்கிறாங்க. சாரி, ஐ எம் நாட் அப்டேட்டட், தட் மச் ஆஃப் அப்டேட்டட். சரியா? இந்த அஸ்வினுக்கு வந்த வைடு பால் மாதிரி, அந்த டிரைவருக்கு வந்த கவனச்சிதறல் மாதிரி இத்தனை கவனச்சிதறல்கள் உங்களுக்கு வரும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி விட்டு சென்றால் அஸ்வின் போல, அந்த ஓட்டுநரை போல நீங்கள் உங்களுடைய இலக்கை சாதிக்க முடியும். உங்களுடைய இலக்கை நீங்க சாதிக்கலாம். கைதட்டிய 2 பேருக்கு நன்றி. சரியா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? பிடிக்காதா? அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்காது. வயசானவங்களுக்கு போய் சொல்லுங்க, பிடிக்காது. சின்ன பையனுக்கு சொல்லுங்க, இந்த தம்பி இருக்காரு, சொல்லுங்க, டென்ஷன் பண்ணாத தாத்தா, போய் உட்காரு,
டென்ஷன்னாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா டென்ஷன் பண்ணாதேம்பாங்க. உங்களுக்கு சிவாஜி கணேசன் தெரியுமா? தெரியுமா? அவரோட பாட்டு ஒண்ணு இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்போ ஆசிரியர்களை பத்தி பெருமையா சொன்னோம். பேரண்ட்ஸ் நீங்க இப்படி இருங்க, பொறுமையா இருங்க, உங்க குழந்தை சாதிக்கும் அப்படிங்கறத சொன்னோம். இப்போ ஒரு புறநானூறு பாடல், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனிலும் இளமேன்னு கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்கார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு புறநானூறு தெரியுமா உங்களுக்கு? புறநானூறு அதுல உங்களுக்கு சிவபெருமான் தெரியும்ல? முருகர் தெரியுமா? முருகர் யார்? சிவபெருமானின் மகன். சிவபெருமான் யார்? முருகனுக்கு அப்பா. சரியா? இது ஒப்பற்ற தத்துவம், எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ பிரணவ மந்திரத்துடைய பொருளை அப்பாவுக்கு சொன்னாரு, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு முருகனை சொல்லுவாங்க. இந்த உலகத்தையே படைச்ச சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாதா? தெரியாதா? சிவபெருமானுக்கு பிரணவத்தோட பொருள் தெரியும். ஒரு சின்ன பையன் ஓடியாராம், எப்பா எப்பா நான் சொல்றேன். இப்ப தாத்தாவை சொன்னோம் இல்லையா? தாத்தா என்ன செய்வாங்கன்னா, பேரம்பேத்தி கிட்ட கொஞ்சிறப்போ அந்த குழந்தைகளுக்கு கீழ் குழந்தையாக மாறுவாங்க. போன்னு சொல்லுவாங்க, தாத்தா நானே மீனாட்சி அம்மன் கோயில் போனேன் தாத்தா, ஒரு யானை பார்த்தேன் தாத்தா. யானை பார்த்தியாப்பா? எப்படிப்பா இருந்துச்சு? நான் பார்த்ததே இல்லையப்பா. பெருசா இருந்தது தாத்தா, தும்பிக்கை எல்லாம் இருந்த தாத்தா, மணிகட்டி இருந்த தாத்தா. அப்படியாப்பா? அடுத்த வட்டம் என்னையும் கூட்டிட்டு போப்பா, நானும் இந்த யானையை பார்க்கிறேன். இப்படிதானே தாத்தா சொல்லுவாங்க. யாராவது ஒரு தாத்தா, தாத்தா நான் யானை பார்த்தே, போடா முதுமலை காட்டுக்குள்ளேயே ஒரு மாசம் இருந்தேன்டா நானு, என்கிட்ட யானை பார்த்தேன்னு எந்த தாத்தாவாதும் சொல்லுவாரா? குழந்தைக்கு கீழ் குழந்தையாக. அதை பாரு, ஒரு சின்ன பையன் ஓடியாராம், எப்பா பிரணவத்துக்கு நான் பொருள் சொல்றேன்ப்பா. சிவபெருமானுக்கு தெரியும், இருந்தாலும் அப்படியா? அந்த இடத்துல குழந்தைகளை என்கரேஜ் பண்றார். அர்த்தம் தெரியலைன்னாலும் அந்த பிரணவ மந்திரத்துடைய பொருளை சிவபெருமான் தெரிஞ்சிருந்தாலும் பணிவாக கீழே உட்கார்ந்து மேல மகனை உட்கார வச்சு அந்த பிரணவ மந்திரத்தை பொருள் கேட்கிறார். தந்தைக்கு மந்திரத்தை சால பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணிற்கும் விண்ணிற்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. இல்லைங்களா? அப்போ பெற்றோர்கள் நீங்க, ஆசிரியர்களாகிய நாமோ உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே சொல்ல வந்தாலும் தெரியாததை போல் காட்டிக்கொண்டு அவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். நீங்கள் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த முருகனுடைய தத்துவத்தை சொல்லி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இறைவன் எங்க இருக்கிறான்? சரியா? இறைவன் எங்கிருக்கிறான்? பிரகலாதன் இரண்யன் கேட்டான், நாராயணன் எங்க இருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இங்க இருக்கிறானா? இருக்கிறான். உடைச்சார். நரசிம்மர் வந்தார்.
நாமக்கல்ல நம்ம நரசிம்மர் இருக்கார் இல்லையா, நரசிம்மர் வந்தார். அதே மாதிரி இறைவன் எங்கு இருக்கிறான்? கவிஞர் வாலி இறைவன் எங்கிருக்கிறாங்கிறதுக்கு சொல்றார். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், இளம் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம். யாரே தெய்வம்னு சொல்றார்? உங்களை மாணவ செல்வங்களை தெய்வம்ங்கிறார். வேற என்ன குணங்கள் வேண? பிறர் உயர்வினிலும் உழைப்பினிலும் வாழ்வை, அதாவது அறிந்து பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் மனம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பமும், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். தெய்வம் எங்க இருக்கு என்று சொன்னால், உங்களை போன்ற பிள்ளைகளுடைய வடிவில்தான் அந்த தெய்வம் இருக்கிறது. குழந்தைகளே, ஒரு காலத்தில் எந்த கவனச்சிதறலும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஒளியும் மொழியும் போடுவான், சனிக்கிழமை இந்தி படம் போடுவான், ஞாயிற்றுக்கிழமை பழைய படம் தூர்தர்ஷன்ல. இவ்வளவுதான் இருந்துச்சு, எந்த கவனச்சிதறலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்று எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் நாம் சாதித்தோம். நம்முடைய சாதனை சாதனையே அல்ல. இன்னைக்கு இவ்வளவு கவனச்சிதறலையும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் மாணவர்கள் மாநிலத்தில் 3ஆம் இடம், தமிழ்நாடு மாநிலத்தில் 3ஆம் இடம். இவ்வளவு மதிப்பெண்கள், இவ்வளவு சாதனைகள். பிஎட் கல்லூரியில் ஒரு பொண்ணு தங்கப்பதக்கம். இவ்வளவு கவனச்சிதறல்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் படித்து மிகப்பெரிய உயரத்திற்கு வர்றீங்க இல்லையா? உங்களுக்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. இவ்வளவு கவனச்சிதறல்கள் இன்னும் கொஞ்சம் பலமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. சரிங்களா? அப்துல் கலாம் எல்லோரையும் கனவு காண சொன்னார். கனவு காணுங்கள் என்று கலாம் சொன்னார். இந்தியாவில் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியானவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் செப்டம்பர் 5. ஜனாதிபதியாக இருந்து ஆசிரியரானார். அவரே அப்துல் கலாம். ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியானதும் வரலாறு, ஜனாதிபதியாக இருந்து ஆசிரியரானதும் வரலாறு. கலாம் அவர்கள் கனவு காண சொன்னார் இல்லைங்களா? என்ன கனவு காண சொன்னார்? யாராவது சொல்றீங்களா? கலாம் என்ன கனவு காண சொன்னார் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுப்பா. வாழ்க்கை வாழ்க்கை கனவா? சூப்பர். நீ வாப்பா, வாழ்க்கை கனவுன்னு சொன்னிய. நீ வா, ஓடியா, மேல வா, ஓடியா ஓடியா.
ஓடியா. ஓடியா. உன் பேர் என்னப்பா? தரணிநாதன் 6th படிக்கிறார். அவருக்கு இந்த பரிசு. ஒரு உண்மையை சொல்லணுமுங்க, நானும் பல ஸ்கூல்ல பல காலேஜில் இதை சொல்லியிருக்கேன். அப்துல் கலாம் என்ன கனவு காண சொன்னார்னு சொல்லி இதுவரைக்கும் யாரும் சரியான பதில் சொல்லலை. இந்த பையன் சொல்லியிருக்கார். இன்னொரு கைதட்டல் கொடுங்க. கனவு காணுங்கள்னு கலாம் சொன்னார். ஆனால் என்ன கனவு காணணும்னு அவர் சொல்லல. பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. வாட் இஸ் மீன் பை ட்ரீம்? ட்ரீம் இஸ் நத்திங் பட் டிசையர். ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனால் இதைத்தான் நீ கனவு காணணும், இதை தான் நீ ஆசைப்படணும்னு கலாம் அவர்கள் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என்ன ஆசை வேணாலும் இருக்கலாம், உன்னுடைய ஆசை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நினைத்து நீ கனவு காண வேண்டும், கனவு இல்லாமல் இருக்கக்கூடாது. கலாம் உங்களை கனவு காண சொன்னார். நீங்கள் யாருடைய கனவு? பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் கனவு இல்லையா? உங்களைய கலாம் அவர்கள் கனவு காண சொன்னார். ஆனால் நீங்கள் பெற்றோர்களுக்கு கனவு. இத்தனை கவனச்சிதறல்கள் இருந்தாலும், இத்தனை தடைகள் இருந்தாலும் சாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய பதவிகளுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கும் நீங்களெல்லாம் வர வேண்டும், நீங்களெல்லாம் சிகரமிட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, குக்கர் மாதிரி நாம இருக்கணும். கீழே நெருப்பு இருக்கு, மேல பிரஷர் இருக்கு, இருந்தாலும் குக்கர் விசில் அடிக்குது இல்லையா? இந்த விசில் அடிக்குதுன்னு கூட இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரம் ஆகி போச்சு. அதனால அதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அண்ணே அதை எடிட் பண்ணி போடுங்க, சரியா? எவ்வளவு உங்களுக்கு பிரஷர் இருந்தாலும், எவ்வளவு கவனச்சிதறல்கள் இருந்தாலும், உங்களுடைய இலக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் நீங்க சாதிக்க வேண்டும். அப்படி நீங்களெல்லாம் சாதிப்பீர்கள். உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த நோக்கோடு 38 ஆண்டுகள் இந்த கல்வி நிறுவனத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, செல்லும்படி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பிற்கும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் கல்விக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வாழ்க வளர்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். வந்தே மாதரம்.